ராஜிக்கும் கதிருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இத பாருண்ணே, நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி என் பையன் நல்லவன் தான். ஏய், நீயும் அங்கதானடி இருந்த? என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் எடுத்து சொல்லுடி. என்ன சொன்ன? நீ கல்யாணம் பண்ணி வச்சியா? ஆமாண்ணே, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப என்னண்ணே, நானு கதிரு மீனா 3 பேரும் திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட போனோம். நாங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல தான் இவளும் அந்த பையனும் தங்கி இருந்தாங்க. இவ நகையெல்லாம் அவன் சுருட்டிட்டு ஓடின வரைக்கும் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு இவ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கலங்கி போய் நின்னதை நான் பார்த்தேன். எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போறேன் இல்லனா சாகுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. என்ன இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணாச்சே, எக்கேடோ கெட்டு போன்னு விட முடியுமாண்ணே? புரியுதுண்ணே, கூட்டிட்டு வந்து அவளை வீட்டுல விட்டுருக்க வேண்டியதானேன்னு நீ கேட்கணும்னு நினைக்கிற. அதானே அந்த நேரத்துல எனக்கு அது தோணவே இல்லன்னு. ஆனா குடும்ப மானத்தை காப்பாத்தணும்னா கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியான முடிவுன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லனே, அவங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல ஒரு துளி விருப்பம் கூட இல்லனே. ஆனா நான் கல்யாணம் பண்ணி வச்சேனே, உங்க கௌரவத்தை முடிஞ்ச வரைக்கும் நான் காப்பாத்தணும் தான் நான் முடிவெடுத்தேன். உனக்கு தெரியுமா, கால்ல விழுந்து என் புள்ள கிட்ட நான் சம்மதம் வாங்கினேன். அம்மாக்காக, என் புள்ள எனக்காக சரின்னு சொன்னான். அவனை பார்த்து பாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நீ. இத பாரு, இப்போ உன் மகனுக்கு கல்யாணம் நடக்கல நீ வருத்தப்படுறல, அவளை கொண்டு வந்து விட்டுருந்தேனா அவளை நினைச்சு இப்ப வரைக்கும் கவலைப்பட்டு தான் இருந்திருப்பிய. உன் குடும்பத்துக்கு நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன். என் மக விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு? யார் நீ? சாப்பாடா சாப்பாடு போலாம். தெரியாம உன் வீட்டுல சாப்பிட வந்துட்டோம். இன்னையோட எல்லாமே முடிஞ்சது. விட்ட குறை தொட்ட குறை எல்லா முறையும் இன்னையோட ஒட்டுமொத்தமா முழுகிட்டோம். தலை வாங்கண்ணா. என்ன ஒட்டி உறவாடிட்டு இருக்க? பாத்தா சொல்றல பாத்தா. ஏய் படடல. என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா அம்பிட்டு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு சாதாரணமா மன்னிப்பு கேக்குற? ஒன்னாலதே வீடு புகுந்து கதிர அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. எங்க அத்தை மாமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கு குறுக்கால வரிய? எல்லாத்துக்கும் கூட நின்னவதானே நீ? ஊர்ல இருந்து வந்து என்னென்னமோ சொன்னியேமா, அன்னைக்கு நீ போய் சொன்னதுக்கு பதிலா நடந்தது இதுதானே சொல்லிருக்கலாம்ல. இந்த நேரத்துல அத்தை வேற எதை பத்தியுமே யோசிக்கல. என்னையும் என் வீட்டை பத்தியும் மட்டும்தான் அத்தை யோசிச்சாங்க. என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. எங்க வீட்டுக்கு நான் பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன். அதே மாதிரியான அவமானம் ராஜியால அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் பண்ண தப்ப எப்படியாவது சரி பண்ணும் தாங்க நினைச்சேன். எனக்கு அப்பா இளைய சரவணா, யார் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி போறா. அப்பா அம்மா பக்கத்துல இருக்க நியாயத்தையும் நம்ம கொஞ்சம் கேட்கணும்லப்பா. நாமளும் அவங்க அண்ணனுங்க மாதிரி நடந்துக்க கூடாதுல்ல. இது பாருடா, யாரும் எதுவும் பேச வேண்டாம். நானே புரிய வச்சுக்கிறேன் அவருக்கு. கண்டிப்பா அப்போ புரிஞ்சுப்பாரு. எங்க 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 நில்லுங்க. மறைச்சு துரோகம் பண்ணிட்டு அதுலயும் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. சரவணா, அம்மா உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பாருடா. ஃபோன் பண்ணிட்டு தாம்மா இருக்கேன். அப்பா எடுக்க மாட்டேன்றாரு. அவர் கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. அம்மா நான் போய் பாத்துட்டு வரேம்மா. நான் ஒரு தப்பான முடிவெடுக்க போய் இப்ப 2 குடும்பமும் என்னால அவஸ்தைப்படுது. ராஜுமா, நீ வேணும்னே அப்படி பண்ணல. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. நேரங்காலம் வரும்போது எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. நீ எதுக்குமே வருத்தப்படாத. அப்பா கோயில்ல தான் இருக்காரா? ஆமாப்பா உள்ளதான் இருக்காரு. இப்ப எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? எல்லாம் உன்கிட்ட விளக்கமா சொல்லணுமா? நான் வீட்டுல எல்லாரும் செய்யறது என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்றீங்களாக்கு. அப்பா அம்மா பாவம்பா, அவங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் புரிஞ்சுக்கணும்ல. எல்லாரும் பக்கம் நியாயம் இருக்கடா. நான் ஒருத்த மட்டும் தான் அநியாயம் பண்ணிக்கிறீங்க வீட்டுல. அப்ப நீங்க திருச்செந்தூர்ல இல்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அது ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்றேன் இல்லடா. முதல்ல நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் ராஜ்ய விரும்பி தான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்னடா நான் விரும்பினது வேற ஒருத்தர்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இப்ப உங்க அம்மா என்ன சொல்லிக்கிறா? நான் அந்த 2 பேர்த்தும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிக்கிறேன். எதுரா உண்மை? இன்னும் இமுட்டுற ஒழிச்சு வச்சிருக்கீங்க. இன்னும் என்னென்ன கதையெல்லாம் வெளியே வர போகுது. போதுமடா சாமி. ஊருக்குள்ள நான் இந்த குடும்ப தலைவன் வெள்ளை வேடி சட்டை கட்டி நிமிச்சுக்கிட்டு நடக்கிறது மட்டும் தான் எனக்கு மிச்சம். மத்தபடி வீட்டுல நடக்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியுதாடா? இல்ல எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? இல்ல ராஜி எங்கேயாவது போயிடுவேன்னு சொன்னா, இல்லனா செத்து போறேன்னு சொன்னா, வீட்டுக்கு திரும்ப போறத பத்தி அவ யோசிக்கவே முடியலன்னு சொன்னா. அம்மா அவளை பத்தி யோசிச்சாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஓடி போய் அவமானப்பட்டு நிக்கிற அவங்க அண்ணனை பத்தி யோசிச்சாங்க. நானும் ராஜியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா குழப்பமும் சரியாயிடும்னு யோசிச்சாங்க. அதனால எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அம்மா எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ இப்படி அமைதியா இருந்திருக்க கூடாதுமா. அப்பா கிட்டயாவது நீ உண்மை என்னன்னு சொல்லி இருக்கணும். அன்னைக்கு அண்ணி கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அப்பவாது நீ உண்மையை சொல்லி இருக்கணுமா. என்ன இப்ப ஆளாளுக்கு அத்தை கிட்ட பாஞ்சிட்டு இருக்கிய? நீ எல்லாம் வாயை தரக்கூடாது சொல்லிட்டேன். கூடவே நீ எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கல. யார் நடிக்கிறாங்க? ஐயோ சாரி மாமா. நான் மாமா நீ இருப்பா. காரணம் உன் மேல எங்களுக்கு எந்த கோவமும் வருத்தம்லாம் இல்ல. எல்லா கோவமும் மீனா மேலயும் எங்க அம்மா மேலயும் தான். இங்க பாருங்க. ஏய் நீ வீட்டுக்கு வா, உன்ட்ட அங்க வந்து பேசு. அவளை எதுக்குடா திட்டுற? அவ பாவம்டா. யாரு இவளா? இவ பாவமா? இவள பாவம்னு சொன்னா நம்மளுக்குலாம் அடுக்கவே அடுக்காது. பண்றது ஃபுல்லா கேடித்தனம். அதான் வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொல்லிட்டீல, கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு துருத்துறன்னு எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க? இப்ப கூட பிரச்சனை உனக்கு வெளியில தெரிஞ்சதே பிரச்சனை. இப்பனால வெளியில தெரியாம இருந்தது உனக்கு பிரச்சனையே இல்ல, அப்படிதானே? என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் அண்ணனுங்க என் புள்ளைய ஏன் எதிர்க்க கடிச்சு மெல்றாங்க. எப்படிடி நான் பாத்துட்டு சும்மா இருப்பேன்? உங்க அண்ணனுங்க கதிரை கடிச்சு மெல்றது என்ன புதுசா அத்தை? மாலையும் கழுத்துமா கதிரும் ராஜியும் வந்தப்போ என்னென்ன ஆச்சு அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அப்பெல்லாம் நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. அதே மாதிரி இப்போ இருந்திருக்க வேண்டியதானே? கதிர் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, அவனுக்கு எல்லாமே புரியும். யாரும் அவனை திட்டுறத பத்தியோ அவனை தப்பா நினைக்கிறத பத்தியோ அவன் கவலைப்படுற ஆளே கிடையாது. என்னால அப்படி இருக்க முடியலையேடி. அப்படி பேசிட்டாங்க அவங்க.
அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்ச கையோடயே 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். நான் தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நீங்க கெத்தால சொல்லிருக்கணும். உன் கல்யாணம் நடந்ததுக்குலாம் நான் கோவப்படலடா. முட்டு நாளா உங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு சால்சா வராங்கிட்ட அதுக்கு தான் கோவப்பட்டு உட்காந்துருக்கேன். அப்பா அம்மா இடத்துல வேற யார் இருந்தாலும் அப்படிதான்ப்பா பண்ணிருப்பாங்க. ஏலே வேற யாரு அப்படி செஞ்சிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாதுடா. என் பொண்டாட்டி உங்க அம்மா செஞ்சா பாரு, அதான்டா எனக்கு மனசு வலி. கொஞ்சமாச்சு அடுத்தவங்க பக்கம் நியாயத்தையும் பாருங்கப்பா.